यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 19 அக்டோபர் 1981, 19 अक्टूबर 1981। हर ब्राह्मण चैतन्य तारा मंडल का सिंगार है। ஒவ்வொரு பிராமண குழந்தைகளும் நடமாடும் நட்சத்திரங்களாக அலங்கரிக்கப்பட்டவர்களாக உலகை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மண்ணில் வாழும் நட்சத்திரங்கள் தான் பிராமண குழந்தைகள். ஞான சூரிய, ஞான சந்திரமா, अव्यक्त बाप दादा ज्ञान सितारों के प्रति बोले। ஞான சூரியன் சிவ பாபாவும் ஞான சந்திரமா அவ்யக்த பிரம்மா பாபாவும் இணைந்து ஞான நட்சத்திரங்களுக்காக சொன்ன மகா வாக்கியம்। आज ज्ञान सूर्य ज्ञान चंद्रमा अपने तारा मंडल को देखने आए हैं। இன்று ஞான சூரியன் சிவ பாபாவும் ஞான சந்திரனாக விளங்கும் பிரம்மா பாபாவும் தம்முடைய நட்சத்திர மண்டலத்தை பார்க்க வந்துள்ளார்கள்। सितारों के बीच ज्ञान सूर्य ज्ञान चंद्रमा दोनों ही साथ में आए हैं। நட்சத்திர கூட்டத்தின் நடுவே ஞான சூரியன் சிவ பாபாவும் ஞான சந்திரன் பிரம்மா பாபாவும் வந்துள்ளார்கள்। वैसे साकार सृष्टि में सूर्य चंद्रमा और साथ साथ में सितारे इकट्ठे नहीं होते। பொதுவாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பூமியில் சூரியனும் சந்திரனும் கூடவே நட்சத்திரங்களும் எல்லோரும் ஒரே சமயத்தில் பார்க்க முடியாது। लेकिन चैतन्य सितारे सूर्य और चांद के साथ हैं। ஆனால் இங்கே நடமாடும் நட்சத்திரங்களான குழந்தைகள் நீங்கள் சூரியன் சிவபாபாவுடனும் சந்திரமாவாக விளங்கும் பிரம்மாவுடனும் இணைந்திருக்கின்றீர்கள்। எல் சித்தாரோं का अलौकिक संगठन है। இது ஒரு நட்சத்திரங்களால் குழுமி இருக்கின்ற अलौकिकமான குழுவாகும்। तो आज बाप दादा भिन्न भिन्न सितारों को देख रहे हैं। இன்று பாப் தாதா விதவிதமான நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்। हर सितारे में अपनी अपनी विशेषता है। ஒவ்வொரு நட்சத்திரத்திடமும் அவரவருக்கே உள்ள சிறப்பம்சங்கள் உள்ளது। छोटे छोटे सितारे में भी इस तारा मंडल को बहुत अच्छा शोभनिक बना रहे हैं। சின்னஞ்சிறு நட்சத்திரங்களாக இருந்த பொழுதும் அவர்களும் இந்த மண்டலத்தை நட்சத்திர மண்டலத்தை மிக அழகாக அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள்। அவர்கள் இருப்பதால் அழகு இன்னும் மெருகேற்றப்படுகிறது। बड़े तो बड़े हैं ही लेकिन छोटों की चमक से संगठन की शोभा बढ़ रही है। பெரியவர்கள் பெரியவர்கள் தான், ஆனாலும் சின்னஞ்சிறிய நட்சத்திரங்களால் அவர்களுடைய ஜொலிஜொலிப்பால் இந்த குழு மேலும் அழகு கூட்டப்படுகிறது। बाप दादा यही बात देख देख हर्षित हो रहे हैं कि अरे सितारा कितना आवश्यक है।
பாப்தாதா இதையே பார்த்து பெருமிதம் அடைகிறார். இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுமே எவ்வளவு அவசியமாக இருக்கின்றார்கள். छोटे से छोटा सितारा भी अति आवश्यक है. மிக மிக சிறிய நட்சத்திரமாக இருந்த போதிலும் அவர்களும் மிக அவசியமாகத்தான் இருக்கின்றார்கள். மகத்துவ பூரன் காரிய கர்ணேவாலாக பார்வைக்கு சிறியவராக இருந்தாலும் மிக உன்னதமான காரியம் செய்கின்றார்களே. तो आज बाप दादा अरे के महत्व को देख रहे थे. ஆக இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளின் மகிமையை பார்த்து கொண்டிருந்தார். जैसे आज के परिवार में माँ बाप हर बच्चे के गुणों की, कर्तव्यों की, चाल चलन की बातें करते हैं. எப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் தாய் தந்தையர்கள் தன் குழந்தைகளினுடைய நடை உடை பாவனைகளை பார்த்து பெருமிதம் அடைகிறார்கள் அல்லவா, அதுபோல वैसे बेहद के माँ बाप ज्ञान सूर्य और चंद्रमा, बेहद के परिवार व सर्व सितारों की विशेषताओं की बातें कर रहे थे. அதே போல இங்கு உலகளாவிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளை பார்த்து தாயும் தந்தையுமான சிவ பாபாவும் பிரம்மா பாபாவும் ஒவ்வொரு குழந்தைகளின் விசேஷ தன்மைகளை பார்த்து பார்த்து மனம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதை பற்றி பெருமிதம் கொள்கிறார்கள். ब्रह्मा बाप व चंद्रमा आज चारों ओर विश्व के कोने कोने में चमकते हुए अपने सितारों को देख देख खुशी में विशेष झूम रहे थे. விசேஷமாக சந்திரனாக விளங்குகின்ற பிரம்மா பாபா இன்று உலகின் கோடியில் உள்ள குழந்தைகளையும் பார்த்து பார்த்து, எங்கோ ஒரு மூலையில் இருக்கின்ற ஆத்மாக்களையும் பார்த்து பார்த்து விசேஷமாக புன்முறுவல் செய்கின்றார். ज्ञान सूर्य बाप को आज सितारे की आवश्यकता है और विशेषता सुनाते हुए इतने आश्रित हो रहे थे कि बात मत पूछो. ஞான சூரியன் தந்தை ஒவ்வொரு நட்சத்திரத்தின் தேவையை பார்த்து மிகவும் பெருமிதம் அடைகின்றார். அதை சொல்ல முடியாது. उस समय का चित्र बुद्धियों की कैमरा से खींच सकते हैं. தாயும் தந்தையும் பெருமகிழ்ச்சி அடைகின்ற அந்த காட்சியை புத்தி என்ற கேமராவில் படம் பிடித்து பார்க்கலாம். साकार में जिन्होंने अनुभव किया बहुत अच्छी तरह से जान सकते हो. சாகார பிரம்மா பாபாவை பார்த்தவர்கள் நன்றாக அனுபவம் செய்திருப்பீர்கள். செகரா சாமனே ஆகையாதா, அந்த காட்சி இன்றும் இப்போதும் உங்கள் முன் வந்து விட்டதுதானே. क्या दिखाई दे रहा है, என்ன காட்சி தென்படுகிறது. इतना आश्रित हो रहे हैं जो नयनों में मोती चमक रहे हैं. தாயும் தந்தையுமான அவர்கள் குழந்தைகளின் பார்த்து பெருமிதம் அடைகின்ற அந்த ஆனந்த கண்ணீர் கண்களில் முத்துக்களாக தென்படுகிறது அல்லவா. आज जैसे जोगरी रतन की महिमा कर रहे थे. ஒரு பொற்கொள்ளன் தன்னுடைய நகைகளை பார்த்து பெருமிதம் அடைவது போல் ஒவ்வொரு நகையையும் பார்த்து மகிமை பாராட்டுவது போல் இருக்கிறது. आप समझते हो कि आप सबकी क्या महिमा की होगी. உங்களுக்கு தெரியுமா உங்களை பற்றி அவர்கள் என்ன மகிமை பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று. अपने महानता की महिमा जानते हो. நீங்கள் குழந்தைகள் தன்னுடைய மகிமை என்னவென உணர்ந்துள்ளீர்களா. सभी की विशेष एक बात की विशेषता व महानता बहुत स्पष्ट है. जो कोई भी महारथी हो व प्यादा हो, छोटा सितारा हो व बड़ा सितारा हो, लेकिन बाप को जानने की विशेषता, बाप का बनने की विशेषता यह तो सब में है ही.
அனைத்து குழந்தைகளின் விசேஷ தன்மை என்று ஒரு விஷயத்தில் பார்த்தால் எல்லோருமே அதில் நம்பர் 1 மகான் தன்மை வாய்ந்தவர்கள்தான். நீங்கள் மகாரதியாக இருக்கலாம், காலாட்படையாக இருக்கலாம், சின்னஞ்சிறு நட்சத்திரமாக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம். ஆனால் தந்தையை தெரிந்து கொண்ட விசேஷ தன்மையில், தந்தையின் குழந்தையாக மாறிய விசேஷ தன்மையில் எல்லோருமே வந்து விட்டீர்கள். लेकिन बाप को जानने की विशेषता, बाप का बनने की विशेषता यह तो सब में है ना. உங்கள் அனைவரிடமுமே தந்தையை புரிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, அந்த தந்தைக்கெனவே குழந்தையாக மாறிவிடுவது, இந்த விசேஷங்கள் எல்லோரிடமும் இருக்கின்றது தானே. बाप को बड़े बड़े शास्त्रों की अथॉरिटी, धर्म की अथॉरिटी, विज्ञान की अथॉरिटी, राज्य की अथॉरिटी, बड़े बड़े विनाशी टाइटल्स के अथॉरिटीज उन्होंने नहीं जाना. உலகில் மிக பெரும் சாஸ்திரவாதிகள், தர்ம தலைவர்கள், விஞ்ஞானிகள், ராஜ அதிகாரிகள், பெரிய பெரிய பட்டப்பெயர் வாங்கியவர்கள் கூட தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, அவரது குழந்தையும் ஆகவில்லை. லேக்கின் ஆப் சப்னே ஜான் லியா. ஆனால் நீங்களோ உலகில் ஏதோ மூலையில் இருந்தவர்கள், பெரிய சாஸ்திரவாதிகளும் அல்ல, விஞ்ஞானிகளும் அல்ல, தர்ம தலைவர்களும் அல்ல. ஆனால் நீங்கள் என்னை, தந்தையை புரிந்து கொண்டீர்கள், தெரிந்து கொண்டீர்கள், தந்தையின் குழந்தையாகவே மாறிவிட்டீர்கள். வே अब तक आवागन ही कर रहे हैं. ஆனால் அவர்கள் எல்லோரும் இன்னும் இறைவா வா வா என வரவேற்பு தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் வருவார் வருவார் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். சாஸ்திரவாதி तो अभी हिसाब ही लगा रहे हैं. சாஸ்திரவாதிகளோ இன்னும் கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞானி अपने इन्वेंशन में इतने लगे हुए हैं. அறிவியல் விஞ்ஞானிகளோ தன்னுடைய புத்தம் புதிய கண்டுபிடிப்புக்கு பின்னால் கண்டுபிடிப்பு செய்த வண்ணம், அதிலேயே கண்டுபிடிப்பிலேயே மூழ்கிய வண்ணம் இருக்கிறார்கள். जो बाप की बातें सुनने समझने की फुर्सत ही नहीं. அவர்கள் கண்டுபிடிப்புக்கு பின்னால் கண்டுபிடிப்பை செய்த வண்ணம் அதிலேயே மூழ்கி இருப்பதால் தந்தை பற்றி விஷயங்களை சொல்வதிலோ கேட்பதிலோ நேரமே இல்லை என இருக்கிறார்கள். अपने ही कार्य में मगन है. தன்னுடைய காரியத்திலேயே மூழ்கி இருக்கிறார்கள். राज्य की अथॉरिटीज अपने राज्य की कुर्सी को संभालने में बिजी हैं. ராஜ அதிகாரிகளோ தனக்கு கிடைத்த சீட்டை காப்பாற்றிக் கொள்வதிலேயே பிஸியாக இருக்கிறார்கள். फुर्सत ही नहीं. ஆக மொத்தம் யாருக்குமே நேரம் இல்லை. धर्म नेताएं अपने धर्म को संभालने में बिजी हैं. தர்ம தலைவர்களோ தன்னுடைய தர்மத்தை காப்பாற்றுவதிலேயே பிஸியாக உள்ளார்கள். कि कहाँ हमारा धर्म प्रायलोप है ना हो जाए. எங்கே நமது தர்மம் தொலைந்து போய்விடுமோ என காப்பாற்றி வண்ணம் இருக்கின்றார்கள். इसी हमारे हमारे में खूब बिजी हैं. அவரவர் தத்தமது வேலையில் நாம் தான் காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் பிஸியாகவே இருக்கின்றார்கள். कहाँ हमारा धर्म प्रायलोप ना हो जावे. लेकिन आप सब आगवान के बदले मिलन मनाने वाले हो. ஆனால் நீங்கள் எல்லோரும் பாருங்கள், தேடிக் கொண்டிருக்காமல், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காமல், வந்துவிட்ட தந்தையை பார்த்து சந்தித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். यह विशेषता व महानता सभी की है. இந்த ஒரு விசேஷ தன்மை, மகான் தன்மை உங்கள் அனைவரிடமும் உள்ளது. ऐसे तो नहीं समझते हो हमारे में क्या विशेषता है.
இப்படி யாரும் நினைப்பதில்லை தானே. என்கிட்ட என்ன விசேஷ குணம் இருக்கு, நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், அமாரேமே கோய் குணகி, என்னிடம் என்ன குணம் இருக்கிறது என்றெல்லாம் நினைக்கிறீர்களா? தன்னை பற்றி தரக்குறைவாக நினைப்பதில்லை தானே. எது तो भक्तों के बोल है हमारे में कोई गुण नहीं. என்னிடம் எந்த குணமும் இல்லை என சொல்வார்கள் பக்தர்கள். ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல முடியாதே. गुणों के सागर बाप के बच्चे बनना अर्थात गुणवान बनना. குணங்களின் கடலாக இருக்கின்ற தந்தையின் குழந்தைகள் ஆவது என்றாலே நிச்சயம் நீங்கள் குணவானாக மாறி உள்ளீர்கள் என்றுதானே அர்த்தம். तो हर एक में किसी न किसी गुण की विशेषता है. ஆக உங்கள் ஒவ்வொருவரிடமும் ஏதாவது ஒரு விசேஷ குணம் இருக்கவே இருக்கிறது. और बाप उसी विशेषता को देखते हैं. தந்தையும் அந்த விசேஷத்தை தான் வைத்து உங்களை பார்க்கின்றார். बाप जानते हैं जैसे राज्य परिवार के हर व्यक्ति में इतनी संपन्नता जरूर होती है, वो जो वह भिखारी नहीं हो सकता. பாபாவுக்கு தெரிந்துள்ளது, ராஜ்ய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளும் எல்லா செல்வங்களாலும் முழுமை பெற்றிருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் பிச்சைக்காரர்களாக இருக்கவே முடியாது. ऐसे गुणों के सागर बाप के बच्चे कोई भी गुण की विशेषता के बिना बच्चा कहला नहीं सकता. அது போலவேதான் குணங்களின் கடலான தந்தையின் பிள்ளைகள் நீங்கள் விசேஷமாக எந்த ஒரு குணமும் இல்லாதவர் என சொல்லவே முடியாது. तो सभी गुणवान हो. ஆக நீங்கள் எல்லோருமே குணம் உள்ளவர்கள் தானே. மகான் ஹோ, மகான் குழந்தைகள் தானே. விசேஷ ஆத்மாயே ஹோ, விசேஷமான ஆத்மாக்கள் தானே. சைத்தன்ய தாரா மண்டல் கா சிங்காரு ஹோ. ஆக மண்ணில் வாழும் நட்சத்திரங்கள் நீங்கள். இந்த நட்சத்திர மண்டலத்தையே அழகு சேர்ப்பவர்கள். तो समझा आप सब कौन हो. ஆக புரிந்து கொண்டீர்களா நீங்கள் அனைவரும் யார் என்பதை. நிர்பல் நகி ஹோ, நீங்கள் யாருமே பலமற்றவர்கள் அல்ல. பலவான் ஹோ, நீங்கள் எல்லோருமே பலவான்கள் தான். क्योंकि மாஸ்டர் சர்வசக்திவான் ஹோ, ஏனென்றால் நீங்கள் எல்லோருமே மாஸ்டர் சர்வசக்தி நிறைந்தவர்கள். ஐசா ரூஹானி நஷா சதா ரவிதாக, இது போன்ற ஆன்மீக போதை எப்போதும் நிறைந்துள்ளதா உங்களிடம். ரூஹானியத்துமே அபிமான் நகி ஹோதா, ஆன்மீக தன்மையில் நான் என்ற அபிமானம் இருக்க முடியாது. ஸ்வமான் ஹோதா, அங்கே சுயமரியாதை தான் இருக்கும். ஸ்வமான் அர்த்தாத் சுவ ஆத்மா கா மான். சுயமரியாதை என்றால் ஸ்வயம், நான் ஆத்மா, ஆத்மாவினுடைய மரியாதை. ஸ்வமான் और अभिमान दोनों में अंतर है. ஸ்வமான் மற்றும் அபிமான், சுயமரியாதை மற்றும் மரியாதை, இதில் மிகவும் வித்தியாசம் உள்ளது. என்ன 4 பேர் மரியாதை செலுத்தணும் மதிக்கணும்னு நினைச்சா அது வேற. ஆனா சுயமரியாதை ஆத்ம மரியாதையில் இருப்பது அது வேறு. तो सदा स्वमान की सीट पर स्थित रहो. ஆக என்றென்றும் சுயமரியாதை எனும் சீட்டில் நிலை பெற்றிருங்கள். அபிமான் की सीट छोड़ दो. அபிமானம், நான் என்ற அந்த மரியாதையை விட்டு விடுங்கள். நான் பெரியவன், நான் சொன்னதையெல்லாம் கேட்கணும், இந்த அபிமானம் வேண்டாம். ஆனால் ஸ்வமான் இருக்க வேண்டும். சுயமான், ஸ்வமான் என்றால் ஆத்மாவிற்கே உள்ள இயல்பான சுயமரியாதை. अभिमान की सीट ऊपर से बड़ी सजी सजाई है.
அபிமானம் என்ற இருக்கை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அலங்கரிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். देखने में आराम पसंद दिल पसंद है. பார்ப்பதற்கு மிகவும் மிருதுவானதாக ஓய்வு தருவதாக மனதிற்கு மிகவும் பிடித்தமானதாகத்தான் இருக்கின்றது. लेकिन अंदर कांटों की सीट है. ஆனால் உள்ளே பார்த்தால் முள்களால் அமைக்கப்பட்ட சீட்டாகத்தான் இருக்கும். மேல பார்க்க ஷோவா இருக்கும், உள்ள முள்ளுதான் இருக்கும். यह अभिमान की सीट ऐसी है, समझो जैसे कहावत है ना, खाओ तो भी बचताओ, ना खाओ तो भी बचताओ. அதாவது இந்த முள்ளான சீட் எப்படி இருக்கும்னு சொன்னா, பழமொழி சொல்வது உண்டு, சாப்பிட்டாலும் ஆபத்து, சாப்பிடாம இருந்தாலும் ஆபத்து. அந்த மாதிரி ஒரு விஷயம் இது. एक दो को देख सोचते हैं कि हम भी टेस्ट कर ले. ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது நாமும் இதை சோதித்து பார்த்து விடலாம் என நினைக்கிறார்கள். फलाने फलाने ने अनुभव किए हम भी क्यों नहीं करे. இவர்கள் எல்லாம் அனுபவம் செய்து பார்த்திருக்கும் பொழுது நாமும் சற்று அனுபவம் செய்து பார்க்கலாமே என்று நினைப்பதுண்டு. அவங்க எல்லாம் பட்டு திருந்துறாங்க, அனுபவப்பட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா நானும் போய் பட்டுதான் திருந்துவேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? तो छोड़ भी नहीं सकते और जब बैठते हैं तो कांटे तो लगने ही हैं. ஆக அந்த சீட்டு குத்துமேல் விடவும் முடியாது, ஆனா உட்கார்ந்து குத்துப்பட வேண்டியதுதான். तो ऐसे बागल से दिखावटी धोखा देने वाली अभिमान की सीट पर कभी भी बैठने का प्रयत्न नहीं करो. ஆக மேல் பூச்சுக்கு பார்ப்பதற்கு மட்டும் சோவா இருக்கும். அந்த மாதிரி மேலோட்டமான அழகை பார்த்து பின்னால் அவஸ்தைப்படுகின்ற அந்த ஆசனத்தில் உட்கார வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு விடுங்கள். स्वमान की सीट पर सदा सुखी, सदा श्रेष्ठ, सदा सर्व प्राप्ति स्वरूप का अनुभव करो. அதை விட்டு விட்டு குத்தக்கூடிய முள்ளாலான சீட்டை விட்டு விட்டு சுயமரியாதை என்ற உன்னதமான சதா சர்வ பிராப்திகளாலும் சுகம் தருகின்ற சீட்டை அனுபவம் செய்யலாமே. अपनी विशेषता बाप को जानने और मिलन मनाने की इसी को स्मृति में रख सदा अचित रहो. தன்னுடைய விசேஷ தன்மையான பாபாவை புரிந்து கொள்வது, பாபாவை தெரிந்து கொள்வது, பாபாவுடனான சந்திப்பை கொண்டாடுவது, இதே நினைவுகளால் சதா முகமலர்ச்சியாக இருக்கலாமே. जैसे सुनाया कि चंद्रमा सितारों को देख आशीष थे, ऐसे फॉलो फादर. எப்படி சந்திரன் நட்சத்திரங்களை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைகின்றாரோ அப்படியே குழந்தைகள் நீங்களும் தந்தை பின்பற்றலாமே. दादीजीயுடன் अपने भी सबकी विशेषता को देखो. நீங்களும் எல்லோரிடமிருந்தும் விசேஷ குணங்களையே பார்க்கின்றீர்களா? சக்கர் மே क्या देखा. வளம் வரும் பொழுது எல்லோரையும் சுற்றி பார்க்க சென்றீர்களே, சுற்றி பார்க்கும் பொழுது என்ன பார்த்தீர்கள்? छोटे की भी विशेषता, बड़े की भी विशेषता देखिए ना. சிறியவர் ஆனாலும் பெரியவர் ஆனாலும் எல்லோரிடமிருந்தும் நல்ல விசேஷ குணங்களையே பார்த்தீர்களா? तो विशेषता वर्णन करने में सुनने में कितना सब आश्रित होते हैं. நல்ல சிறப்பம்சங்களை பற்றி பேசும் பொழுது, 4 பேரிடம் எடுத்து சொல்லும் பொழுது, வர்ணிக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். सब आश्रित होकर सुन रहे थे ना. எல்லோருமே சந்தோஷமாகத்தானே கேட்கின்றீர்கள். दादी जी ने
अम्बाला और फिरोजाबाद मेले का समाचार क्लास में सुनाया था. दादी जी अम्बालाவுக்கு போயிட்டு வந்து அந்த செய்திகளை சொல்கிறார். ऐसे ही सदा सभी विशेषता का ही वर्णन करे तो क्या हो जाएगा. இப்படியாக நீங்கள் எல்லோருமே ஒருவரை ஒருவர் பார்த்து அவரவரிடம் இருக்கின்ற விசேஷ குணங்களையே வர்ணனை செய்து பேசிக் கொண்டிருந்தால் என்ன ஆகும். सदा जैसे विशेष कार्य में खुशी के बाजे बजते हैं என்றென்றும் விசேஷமான மங்கள காரியங்களில் मंगलवाद्य मुड़ंगुवதை போல ऐसे ब्राह्मण परिवार में चारों ओर सदा खुशी के ही साज बजते रहेंगे. மங்களமான நாட்களில் மங்கள வாத்தியங்கள் முழங்குவதை போலவே பிராமணர்கள் நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து விசேஷ தன்மைகளை பேசும் பொழுது இந்த பிராமண குடும்பத்திலும் எப்போதுமே சந்தோஷம் என்ற மங்கள வாத்தியம் முழங்கிய வண்ணம் இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் சஃபர் ரகா. தாதி சொல்றாங்க, மிக நல்ல இனிமையான பயணமாக அமைந்தது. खुशियों के कान से सबको खुशियों से माला माल करके आई. பாபா கேட்கிறாங்க, மகிழ்ச்சி என்ற சுரங்கத்தில் இருந்து மகிழ்ச்சியை கொண்டு சென்று எல்லோரையும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி வந்தீர்களா. எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து விட்டு வந்தீர்களா. ஆஸ்தான் கி இம்மத் உல்லாஸ் ஏக் தோ சே சிரேஷ்ட ஹை. ஒவ்வொரு இடத்திற்கும் உள்ள தைரியம், ஊக்கம், உற்சாகம் ஒன்றைவிட ஒன்று உயர்வாகவே இருக்கிறது. बाबी बच्चों की हिम्मत और उल्लास पर हर बच्चे की महिमा के गुणों के पुष्प बरसाते हैं. பாபாவும் ஒவ்வொரு குழந்தையிடம் உள்ள தைரியம், ஊக்கம், உற்சாகத்தை பார்த்து அவருடைய மகிமை பாடி குணங்கள் என்ற மலர் மாறி தூவுகின்றார், மலர் மழையாக தூவுகின்றார். अच्छा तो समझा क्या बनना. நல்லது புரிந்ததா என்ன ஆக வேண்டும் என்று. क्या समझना है और अपने को कहाँ बैठना है. என்ன புரிந்து கொள்ள வேண்டும், மேலும் எங்கே அமர வேண்டும். दोनों ही बातें सुनी है ना. இரண்டு விஷயத்தையும் கேட்டீர்கள் தானே. अच्छा ऐसे सदा स्वमान की सीट पर स्थित रहने वाले. இப்படியே என்றென்றும் சுயமரியாதை என்ற இருக்கையில் அமர்கின்றவர்கள் सदा अपने को विशेषात्मा समझ विशेषता द्वारा औरों को भी विशेषात्मा बनाने वाले, सदा எப்பொழுதும் தன்னை விசேஷ ஆத்மாவாக புரிந்து தன்னுடைய விசேஷ தன்மைகள் மூலமாக மற்றவர்களையும் விசேஷ ஆத்மாக்களாக மாற்றக்கூடிய குழந்தைகள். சந்திரமா ஞான சூரிய को सदा फॉलो करने वाले. ஞான சூரியனையும் ஞான சந்திரனையும் என்றென்று பின்பற்றக்கூடிய குழந்தைகள். ஐசே வஃபாதார் ஃபர்மான் பர்தார் சபூத் பச்சோக்கோ. இப்படி தந்தையினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிப்பவர்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமான குழந்தைகளுக்கு பாப்தாதா கா யாத் பியார் और நமஸ்தே. பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். பார்ட்டியோं के साथ. பார்ட்டிகளுடன் பாபாவின் சந்திப்பு. அநேக अपनी श्रेष्ठ तकदीर को जानते होना. நீங்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை பார்த்துள்ளீர்களா, புரிந்துள்ளீர்களா, தெரிந்துள்ளீர்களா. कितनी श्रेष्ठ तकदीर श्रेष्ठ कर्मों द्वारा बना रहे हो. தன்னுடைய உயர்ந்த காரியங்கள் மூலமாக எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் படைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் தெரியுமா. जितने श्रेष्ठ कर्म इतने तकदीर की लकीर लंबी स्पष्ट. எந்த அளவுக்கு உன்னதமான செயல் செய்தீர்களோ அந்த அளவிற்கு உன்னதமான உயர்ந்த மிக நீண்ட அதிர்ஷ்ட கோடு தெல்ல தெளிவாக வரைந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
जैसे हाथों द्वारा तकदीर देखते हो तो क्या देखते? ஜோசியரை பார்த்து தன் கைகளை காட்டி கையில் உள்ள ரேகையை வைத்து அதிர்ஷ்டத்தை பார்க்கின்றீர்கள். लकीर लंबी है, बीच बीच में कट तो नहीं. அவர்கள் கைரேகையை பார்த்து சொல்வார்கள், இந்த ரேகை நீளமாக உள்ளதா துண்டிக்கப்பட்டு உள்ளதா என்று. ஐசே எகாம்பி ஐசே இங்கேயும் அப்படிதான். குழந்தைகளின் அதிர்ஷ்ட ரேகை துண்டிக்கப்படாமல் நீளமாக இருக்கிறதா துண்டு துண்டாக இருக்கிறதா என்று பார்க்கப்படுகிறது. अगर सदा श्रेष्ठ कर्म वाले हैं तो तकदीर की लकीर लंबी है, सदा के लिए स्पष्ट और श्रेष्ठ है. अगर குழந்தைகள் எப்போதுமே என்றென்றுமே உயர்ந்த செயலை செய்து கொண்டே இருந்தால் உங்களுடைய அதிர்ஷ்ட ரேகையான கோடுகளும் என்றென்றும் எப்போதும் தங்கு தடையல்லாமல் நீளமாக தெல்ல தெளிவாக வரைந்து கொண்டே செல்ல முடியும். अगर कभी कभी श्रेष्ठ कभी साधारण तो लकीर में भी बीच बीच में कट होता रहेगा. அப்படி இல்லாமல் சில சமயம் உயர்ந்த காரியம் செய்வது, சில சமயம் சாதாரண காரியம் செய்வது என்று இருந்தால் உங்களுடைய அதிர்ஷ்ட கோடானது சில சமயம் பளிச்சென்றிருக்கும், சில சமயம் டல்லடிக்கும், சில சமயம் விடுபட்டு போகும். இப்படியாக உங்கள் அதிர்ஷ்ட ரேகை விட்டு விட்டு வரையப்பட்டதாகும். அவினாசி நகி ஹோகா, அழியாத அதிர்ஷ்ட ரேகையாக தங்குதடை இல்லாமல் நீளமாக சென்ற வண்ணம் இருக்க முடியாது. கபி ருக்கேங்கே கபி ஆகே சலேங்கே. சில சமயம் அந்த கோடு நன்றாக வரைந்து கொண்டே செல்லப்படும், சில சமயம் அந்த கோடு பாதியில் நின்றுவிடும். इसलिए सदा श्रेष्ठ कर्मधारी बनो. ஆகவே என்றென்றுமே எப்போதுமே உன்னதமான உயர்ந்த செயலை செய்பவர் ஆகுங்கள். बाबा ने तकदीर बनाने का साधन दे ही दिया. பாப்தாதாவோ குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டத்தை வரைவதற்கான சாதனத்தை கொடுத்து விட்டார். என்ன கொடுத்து விட்டார்? சிரேஷ்ட கரம், மிக உயர்ந்த கர்மம், உயர்ந்த செயல்தான் அதிர்ஷ்டத்தை வரையும் எழுதுகோள், பேனா. கித்னா சகஜ் ஹை தக்தீர் பனானா. உங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவது எவ்வளவு எளிமையாக ஈட்டது பாருங்கள். நல்ல செயல் செய்தால் போது உங்க அதிர்ஷ்டம் வரையப்படுகிறது. श्रेष्ठ कर्म करो और पदम पदम பத்மாபதம் பாக்கியசாலி தகுதி பிராப்த கரோ. உயர்ந்த செயலை செய்யுங்கள், ஒவ்வொரு அடியிலும் பன்மடங்கு பாக்கியசாலியான அதிர்ஷ்ட ரேகையை வரைந்து கொண்டே செல்லுங்கள். சிரேஷ்ட கர்மக்க ஆதார். சரி, உயர்ந்த செயல் செய்தால் அதிர்ஷ்ட கோடு வரையப்படும். அந்த உயர்ந்த செயல் செய்வதற்கு ஆதாரம் என்ன? சிரேஷ்ட சுருதி. அந்த உயர்ந்த செயல் செய்ய வேண்டும் என்றால் உயர்ந்த சிந்தனை இருக்க வேண்டும். சிரேஷ்டத்தை சிரேஷ்ட பாக்கி ஸ்மிருதி மே ரகனா. அது என்ன உயர்ந்த சிந்தனை? மிக மிக உயர்ந்த சிந்தனை ஒன்று உண்டென்றால் அது தந்தை பற்றிய நினைவுதான். அர்த்தா சிரேஷ்ட கரம் ஹோனா. உயர்ந்த தந்தை ஒருவர் நினைவில் இருந்தாலே உயர்ந்த செயலை செய்பவர் ஆவீர்கள். உயர்ந்த லட்சியமும் வரையப்பட்டுவிடும். श्रेष्ठ श्रेष्ठ बाप की स्मृति में रखना और श्रेष्ठ कर्म होना, ऐसे तकदीरवान होना. இப்படி உயர்ந்த நினைவான தந்தை நினைவில் இருந்து உயர்ந்த செயலை செய்து உயர்ந்த அதிர்ஷ்டத்தை வரைந்து கொள்பவர் தானே நீங்கள். तकदीरवान तो सभी हैं, लेकिन श्रेष्ठ है या साधारण है?
எல்லோருமே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஆனால் மிக உயர்ந்த அதிர்ஷ்டசாலிகளா, சாதாரண அதிர்ஷ்டசாலிகளா? इसमें नंबर है, இதில் வரிசைக்கிரமமாக உள்ளீர்கள். तो सदा के तकदीर की लकीर खींच ली है या छोटी सी खींच ली है? என்றென்றும் அதிர்ஷ்டம் உள்ளதாக நீண்ட அதிர்ஷ்ட ரேகையை வரைந்துள்ளீர்களா, அல்லது அவ்வப்போது உயர்ந்த செயல் செய்து சின்ன சின்ன அதிர்ஷ்ட ரேகையை வரைந்து கொண்டே செல்கின்றீர்களா? லம்பி ஹேனா, அவிநாசி ஹேனா? நீங்கள் வரைகின்ற அதிர்ஷ்ட ரேகை மிக நீளமாக இருக்கிறதா, अழியாது இருக்கின்றதா? बीच बीच में खत्म होने वाली नहीं, सदा चलने वाली, இடையிடையே நின்று போவதில்லையே, சதா அந்த கோடு வரைந்து கொண்டே இருக்கின்றீர்களா? ஐசே தக்குதீர்வான அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலிகள் தானே. अब के भी तकदीरवान और अनेक जन्मों की भी तकदीरवान. நீங்கள் செய்யும் உயர்ந்த செயலால் இன்றும் அதிர்ஷ்டசாலி ஆவீர்கள், நாளை பல பல ஜென்மங்களுக்கும் அதிர்ஷ்டசாலி ஆவீர்கள். अभी सभी अपने को इस ड्रामा के अंदर बाप के साथ स्नेही और सहयोगी आत्माएं हैं, ऐसा समझकर चलते हो. குழந்தைகள் நீங்கள் அனைவருமே தன்னை இந்த நாடகத்தில் தந்தையோடு இணைந்து செயல்படுகின்ற அன்பிற்கு பாத்திரமான குழந்தைகளாக, சகயோகி குழந்தைகளாக புரிந்து செல்கின்றீர்களா? நீங்கள் எல்லோருமே தந்தையின் சேவையில் துணையாக இருப்பவர்கள் தானே. हम आत्माओं को इतना श्रेष्ठ भाग्य मिला है, यह ऑक्युपेशन सदा याद रखता है. ஆத்மாவான நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்துள்ளது, தனக்கு கிடைத்துள்ள அந்த தொழில் சதா நினைவில் உள்ளதா? जैसे लौकिक ऑक्युपेशन वाली आत्मा के साथ भी कार्य करने वाले को कितना ऊंचा समझते हैं. பொதுவாக லௌகீக வாழ்க்கையில் கூட ஒரு பெரிய ஆபீசர் கூட வேலை பண்றவங்க எவ்வளவு உயர்வா நினைப்பார்கள். लेकिन आपका पाठ, आपका कार्य स्वयं बाप के साथ है. ஆனால் நீங்கள் யாரோடு செயல்படுகின்றீர்கள்? ஸ்வயம் பகவானோடு. நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள். तो कितना श्रेष्ठ पाठ हो गया. ஆக உங்கள் நடிப்பு எவ்வளவு உயர்வாயிற்று. ऐसे समझते हो, அப்படி மிக உயர்ந்த இறைவனோட நான் நடித்துக் கொண்டிருக்கின்றேன், செயல் புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நினைவில் வைக்கின்றீர்களா? पहले तो सिर्फ पुकारते थे, थोड़ी घड़ी के लिए दर्शन मिल जाए. முன்னாடி பக்தி பண்ற போது, இறைவா ஒரு கண் பார்வை என் மீது பார்க்க மாட்டாயா, ஒரு கடைக்கண் பார்வை என் மீது செலுத்த மாட்டாயா என்று தரிசனத்துக்காக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். எதி இச்சா ரக்தேனா, இந்த ஆசைதானே அங்கே இருந்தது. अधिकारी बनने की इच्छा और संकल्प तो सोच भी नहीं सकते, असंभव समझते थे. ஆனால் அந்த பரமாத்மாவின் அன்பிற்கு அதிகாரியாக மாறுவோம் என்ற ஆசை கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை தானே. அது ஒரு இயலாத காரியமாகவே இருந்ததல்லவா. लेकिन अभी जो असंभव बात थी वह संभव साकार हो गया. ஆனால் அங்கே நடக்காது என்று நினைத்த காரியம் இன்றே நடந்தேறி விட்டதே, நிஜமாகி விட்டதல்லவா. ஸ்மிருதி ரவித்தி. ஆக இப்படிப்பட்ட நிகழ்வு நிகழ்ந்துள்ளதே, இது நினைவில் உள்ளதா சதா சர்வ காலமும்? சதா ரவித்தி கபி கபி. இந்த நினைவு எப்போதும் உள்ளதா, அவ்வப்போது உள்ளதா?
अगर कभी कभी गलती तो प्राप्ति क्या करेंगे? அவ்வப்போது இருப்பது என்றால் பிராப்தியில் என்னவாகும்? கபி கபி ராஜ்யம் மிலேகா, கபி ராஜா பனேங்கி, கபி பிரஜா பனேங்கி. அவ்வப்போது என்றால் அவ்வப்பொழுது ராஜாவாக, அவ்வப்போது பிரஜையாக மாறுவீர்கள் தானே. जो सदा के राज योगी हैं वही सदा के राजे हैं. ஒருவர் சதா ராஜ யோகியாக இருக்கும் பொழுதுதான் சதா ராஜா ஆகின்றார். அதிகார் तो அவிநாசி சதா கால்கா. கிடைக்கின்ற அதிகாரம் என்றென்றும் நிலை பெற வேண்டும், அழியாது இருக்க வேண்டும். जितना समय बाप ने गारंटी दी है आधा कल्प उसमें सदा काल राज्य पद की प्राप्ति कर सकते हो. எவ்வளவு நேரம், எவ்வளவு ஆண்டு, எவ்வளவு காலத்திற்கு பாபா உத்தரவாதம் தருகின்றாரோ அரை கல்பத்திற்கு சதா காலம் நீங்கள் ராஜ்ய பதவியை பெற வேண்டும். लेकिन राजयोगी नहीं तो राज्य भी नहीं. ராஜயோகியாக இருந்தால் தானே சதா ராஜாவாக இருக்க முடியும். இல்லை என்றால் பிரஜைதான் ஆக வேண்டும். சதா ராஜயோகி சதா ராஜா, அவ்வப்போது ராஜயோगी अवबोध राजा, अवबोध प्रजा. जब चांस सदा का है तो थोड़े समय का क्यों लेते? தந்தை தருகின்ற வாய்ப்பை சதா காலத்திற்கும் தரும் பொழுது அதை பெறுகின்ற குழந்தைகள் ஏன் குறைந்த காலத்திற்கு மட்டும் பெற வேண்டும்? ஆக இன்றைய முரளியில் இருந்து சாராம்சம் என்னவென்றால், எல் சிதாரோக அலௌகிக் சங்கட்டம். பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார் நட்சத்திரங்களுடைய ஆன்மீக குழு இது. நட்சத்திரங்களால் குழுமி இருக்கின்ற ஒரு கூட்டம் இது. ஆர் சிதாரோமே अपने अपने विशेषता है. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அவரவருக்கே உள்ள சிறப்பம்சம் உள்ளது. அதே சிதாரா அவசியம். இதில் ஒவ்வொரு நட்சத்திரமும் மிக முக்கியமானவர்கள் தான். அவர் மகத்துவபூர்ண காரிய கர்னேவாலா. மேலும் ஒவ்வொருவருமே மிக மிக உன்னதமான மகிமைக்குரிய காரியத்தை செய்பவர்கள் தான். जिस बाप को शास्त्र, धर्म, विज्ञान, राज्य आदि की अथॉरिटीज वाले नहीं जाने, केवल आह्वान कर रहे हैं. आप सब उस बात से मेल मना रहे हो. எந்த தந்தை இறைவனை சாஸ்திரவாதிகளும் கண்டுகொள்ளவில்லை, விஞ்ஞானிகளும் உணரவில்லை, ராஜ்ய அதிகாரிகளும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இது சாதாரண குழந்தைகள். நீங்கள் தந்தையை புரிந்து கொண்டீர்கள், தெரிந்து கொண்டீர்கள், அவரை தன் தந்தையாக ஏற்றுக்கொண்டீர்கள், சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். आप सब उस बात से मिलन मना रहे हो. यह विशेषता की महानता आप सभी की है. ஆக இந்த ஒரு சிறப்பம்சம் உங்கள் அனைவரிடமும் உள்ளது. आप सभी गुणवानों को महान हो. நீங்கள் அனைவருமே குணம் நிறைந்தவர்கள், மகான் ஆத்மாக்கள். சைத்தன்ய தாரா மண்டல் கி சோபா ஹோ. நீங்கள் யாவருமே மண்ணில் வாழும் நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திர மண்டலத்திற்கே அழகு சேர்ப்பவர்கள். तो सदा स्वमान की इस सेट पर सेट रहो, सदा असित रहो. ஆக என்றென்றும் நீங்கள் சுய மரியாதை என்ற இருக்கையில் அமர்ந்திருங்கள், வசதியாக அமர்ந்திருங்கள், சதா மகிழ்ச்சியோடு இருங்கள். ஓம் சாந்தி.